வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசன் பேசுகிறேன். ஓம் தத் புருஷை பக்கரதம் தன்னோ திந்தி புருஷர் ஓம் ஸ்ரீம் கிரீம் கிளீம் குலம் கம் கணபதியே நமல ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதேச குரு சுக்கிர சனிக்கேச்ச ராகவக்கியாத நமல ஓம் ஸ்ரீம் கிளீம் பஞ்சபூத விசேஷ ஓம் மந்திரங்கு பஞ்சபூத விசேஷ ஓம் லங்குவுக்கு பஞ்சபூத விசேஷ ஓம் நங்கு மங்கு பஞ்சபூத விசேஷ சுவாகா. 9 நவகிரகங்கள், 5 பஞ்சபூதத்தோட அனுகிரகம் அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியவர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் முருகப்பெருமான மனதார நாம் பிரார்த்தனை பண்ணுறோம். ஓம் சரவண பவாய நமக. இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா, ராகு பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள், அதுக்குண்டான வழிபாடுகள் அப்படிங்கிற தலைப்பு தான் நான் பேசுகிறோம். ஏன்னா திருமண காரியங்கள் அப்படின்னு எடுத்துட்டாலே ராகு கேதுவனோட தாக்கம் அதிகமாக இருக்குது. எந்த ஜாதகத்தை எடுத்தாலும் ராகு கேது தோஷம் இருந்தால் அப்படின்னு தான் மெயினாக பார்க்குறாங்க. ராகு கேது தோஷத்தினால கடுமையாக அனைத்து மக்களும் பாதிக்கிறாங்க. ஓகேங்களா? திருமண வயதில் உள்ள இதுகளெல்லாம் தட்டி பறிக்கிறது ராகு கேது தான். திருமணம் நடக்காமல் தடுக்கிறதுக்கு முழு முதல் காரணமே ராகு கேது தான். ராகு கேது அப்படின்னா அவங்க கொடுக்கக்கூடிய தோஷங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மெயினாக சர்பதோஷம், நாகதோஷம், கால சர்பதோஷம், புத்திர தோஷம், ஜென்ம கர்மா தோஷம் அப்படிங்கிற தோஷங்களை கொடுக்க வேண்டும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு தோஷங்களுக்கு குடும்ப ராகுகேது தோஷம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. ஓகேங்களா? ராகுகேதுனால கடுமையான தோஷங்கள் தான் ஜாதகத்தில் ஏற்படுத்துது. ஏன்னா அவர் பார்த்தோம்னா தனிச்சு நின்றார்னா தோஷங்கள் அந்த அளவுக்கு இல்லை. இவர் ஜாதக கட்டத்தில் 2 லக்னத்தில் இருந்தால் ஜென்ம ராகுகேது தோஷம் அப்படின்ட்டு ஒரு அமைப்பை தர்றாரு. லக்னத்தில் இருந்தால் 2ஆம் இடத்துல இருந்தால் குடும்ப ராகுகேது தோஷம்ங்கிற அமைப்பை கொடுக்குறாரு. 2ல் ராகுகேது இருந்தால். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தோம்னா 3ஆம் இடத்துல இருந்தார்னா சகோதர ரத்த உறவுக்குள்ள சகோதர ராகுகேது தோஷம் தர்றாரு. அது எந்த செவ்வாயோட சேர்ந்து 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருந்தாருன்னா. அப்புறம் 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருந்தாருன்னா 4ஆம் இடத்துல ராகுகேது உட்கார்ந்துருந்து அந்த ஸ்தானாதிபதியோட சேர்ந்து இருந்தா என்ன ஆகிறாருன்னா தாய் வழி உறவுகள், சுகங்களை கெடுக்கக்கூடிய தாய் வழி தோஷங்களை அதிகமாக ஏற்படுத்துறாங்க 2 பேரும். அதே மாதிரி 5ஆம் இடத்துல ராகுகேது உட்கார்ந்துருந்தா, லக்னத்துக்கு நான் லக்ன பிரகாரம் சொல்லிட்டு வரேன், 5ஆம் இடத்துல ராகுகேது உட்கார்ந்துருந்தா புத்திர தோஷத்தை ஏற்படுத்துறாங்க. ஓகேங்களா? புத்திர தோஷத்தை கடுமையாகவே ஏற்படுத்துறாங்க. கேது மெயினாக கேது உட்கார்ந்துருந்தா கடுமையான புத்திர தோஷம் 5ல். ஓகேங்களா? அது விதிவிலக்கு இருக்குது, சில விதிவிலக்குகள் இருக்குது. 6ஆம் இடத்துல இருக்கலாம், 6ஆம் இடத்துல ராகுகேது இருக்கலாம், தோஷங்களை ஏற்படுத்துறது இல்லை. 7ஆம் இடத்துல ராகுகேது இருந்தால் கடுமையான கலத்திர தோஷத்தை மனைவியின் மூலமாக குடும்பம் அமையறதே பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற அளவுக்கு ஏற்பட்டுருது. கேது அங்கே 7 உட்கார்ந்துருந்தா கல்யாணம் நடக்கிறதே கேள்விக்குறியாயிருது. ராகு உட்கார்ந்துருந்தா பல தாரங்கள், 1க்கு மேற்பட்ட கல்யாணங்களை தரக்கூடிய அமைப்பு ஏற்படுது. 8ஆம் இடத்துல மாங்கலி ஸ்தானத்தில் ராகு கேது உட்கார்ந்துருந்தா இது கலத்திர தோஷத்தை ஏற்படுத்துறது. 9ஆம் இடத்துல ராகு உட்காரும்போது தகப்பனார் வழியில பிரச்சனை போராட்டங்களை கொடுக்க தவறுவது இல்லை. ஓகேங்களா? 10ஆம் இடத்துல நிற்கலாம். 10ஆம் இடத்துல ராகு கேது சர்ப்ப கிரகங்கள் நிற்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது. 10ஆம் இடத்துல ராகு நிற்கலாம். கேது நின்றா அந்த தொழிலை கெடுப்பார். ஓகேங்களா? 10ஆம் இடத்துல 11ஆம் இடத்துல சர்ப்ப கிரகங்கள் தாராளமாக நிற்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது. 12ஆம் இடத்துலையும் நிற்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது. ஓகேங்களா? இது மாதிரி ராகு கேது ஒவ்வொரு கட்டத்திலும் நம்ம நிற்கும் போது பார்த்தோம்னா கடுமையான இன்னல்களை தர்றாங்க. 3, 6, 10, 11 ஸ்தானங்கள் ராகுக்கு ஏற்றதான். பெரும்பாலும் சொல்லுவாங்க 3, 6, 11 அப்படிம்பாங்க. 10ஆம் இடத்துல ஒரு அசுப கிரகம் நின்றா கூட அந்த 10ல் ஒரு பாவியாவது நிற்கணும் அப்படின்றத ஜாதக நூல்கள் எல்லாம் பெரும்பாலும் சொல்லுது. அதனால 10ல் நிற்கிறது, இந்த சர்ப்பகிரகங்கள் நிற்கிறது ஒன்றும் தவறு கிடையாது. இவங்களுக்கு பார்த்தோம்னா கடுமையான தோஷத்திலையும் கடுமையான தோஷம் எது அப்படின்னு பார்த்தோம்னா ராகு கேதுக்குள்ளேயே கடுமையான தோஷம் எது அப்படின்னு பார்த்தோம்னா நிவர்த்தியே அடைய முடியாத தோஷம்னு ஒன்று இருக்குது. அது எப்படி அப்படின்னா ஜென்ம கர்மா தோஷம்னு அர்த்தம். அது எப்படி அப்படின்னா லக்னத்தில் சூரியன் நின்று அல்லது சூரியன் சந்திரன் சேர்ந்து நின்றோ அல்லது சூரியன் தனிச்சு நின்றோ லக்னத்தில் அங்கே ராகுவோ கேதுவோ சேர்ந்து நின்றால் கடுமையான தோஷம் ஏற்பட்டுரும். அதே மாதிரி பௌர்ணமி தினத்தில் பௌர்ணமி சந்திரன் சூரியன் அங்கே லக்னம் உட்காந்து, சூரியனோடையோ சந்திரனோடையோ லக்னம் உட்காந்து அங்கே சர்ப்ப கிரகங்கள் நேர் 7 கீழே உட்காந்துருந்ததுன்னா கடுமையான தோஷம். ஏன்னா அதுக்கு நிவர்த்தி பண்ணுறது ரொம்ப கடுமையான தோஷத்தை ஏற்படும். இந்த மாதிரி ஜென்ம கர்மா தோஷம் இருந்துருச்சு அப்படின்ட்டா ஜாதகத்தில் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன்னா பிரம்மாவினோட வரத்தை பெற்றதுனால தான் இவங்க நவகிரகத்தினோட வரிசையில் வர்றாங்க. பிரம்மாவோட வரத்தினால தான் இவங்க நவகிரகங்கிற அந்தஸ்தை பெறாங்க.
அது ஹிஸ்ட்ரி, அது வேற. அது எப்படி அப்படின்னா அது தனியாக சொல்லணும், அது சொன்னால் தனி வீடியோ போகும். ஓகேங்களா? அதனால பிரம்மாவோட வரத்தினால தான் இவங்க ராகு கேதுங்கிற அந்தஸ்தை பெறாங்க, நவகிரக வரிசையில் அந்தஸ்து பெறாங்க. அமிர்தத்தை குடிச்சதுனால மகாவிஷ்ணு வந்து மோகினி அவதாரத்தில் இருக்கும்போது சூரியன் சந்திரனுக்கு மத்தியில் ஸ்வர்ணபானுங்கிற கேது பகவான், ஸ்வர்ணகேதுங்கிற அரக்கன் வந்து சூரியன் சந்திரனுக்கு மத்தியில அமரும் போது அது சூரியன் சந்திரனால காமிச்சு கொடுக்கறதுனால மோகினி அவதாரத்தில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு தன்னுடைய சக்கரத்தை விட்டதுனால தலையும் உடம்பும் தனித்தனியா போகும்போது தலை வந்து கேதுவாகவும் உடல் வந்து ராகுவாகவும் மாறிச்சு. ஓகேங்களா? இது ஒரு புராண கதை. ஓகேங்களா? அதனால சூரியன் சந்திரன் வந்து ஜென்மை பகையாளி. அதனாலதான் இந்த ஹிஸ்டரி இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன், ஜென்ம பகையாளி. அதனால சூரியன் சந்திரன் லக்னத்தில் இருந்து அங்க ராகு கேது இருந்தா அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்வது மிக கடினம். இது என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்தது. ஓகேவா? லக்னம்ங்கிறது நம்ம, சந்திரன்ங்கிறது நம்மளுடைய உயிர். ஓகேங்களா? அப்போ அங்க வந்து சூரியன் சந்திரன் உட்கார்ந்து லக்னத்தில் உட்கார்ந்து அங்க ராகு கேது இருந்தால் கடுமையான தோஷத்தை ஏற்படுத்துகிறது. அது எந்த கட்டமா இருந்தாலும் சரி. ஓகேங்களா? குரு பார்த்தா ஓரளவுக்கு தான், அது 50% தான் நிவர்த்தி ஆகுது. அப்புறம் செகண்ட் மேரேஜ் தான் அவங்களுக்கு வந்து நல்ல முறையாக அமையுது குரு பார்த்துருந்தாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் மேரேஜ் நடந்து தடை ஏற்பட்டுருது. அப்படி தடை ஏற்பட்டிருந்தாலும் குரு பார்த்து ரெண்டாவது அமையறதும் ஓரளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். இல்லை கல்யாணமே நடக்காம கூட போயிடுது. நிறைய ஜாதகங்களுக்கு இது மாதிரி இருக்கு. இந்த அமாவாசை நாளில் பிறந்து ராகு கேதுக்குள் பிடிபடுறது, பௌர்ணமி தினத்தில் ராகு கேது அந்த பௌர்ணமி சந்திரனாக இருந்து பௌர்ணமி அந்த அந்த நட்சத்திரங்கள் குறிப்பிட்ட அந்த 2 நாள் சந்திரன் வந்து ஒரே ராசியில் இருப்பார். அந்த டைமில் சூரியன் அங்கே இருக்கும்போது எந்த ராசியாக இருந்தாலும் சரி. ஓகேங்களா? அந்த 2 நாள் பார்த்தோம்னா ஒரே ராசியில் தான் சந்திரன் இருப்பார். அந்த டைமில் சூரியன் 7 இருந்து லக்னம் அதுவாக இருந்து அங்கே ராகு கேது இருந்தால் இவ்வளோ பெரிய ஒரு கடுமையான தோஷம் இருக்கு. ஓகேங்களா? இதுக்கு வந்து விதி எத்தனை பரிகாரங்கள் செஞ்சாலும் பரிகாரத்துக்கு அப்பாற்பட்டிருக்கு. எத்தனையோ பரிகாரங்கள் செஞ்சு கூட ரொம்ப கஷ்டப்படுறாங்க லைஃப்ல. ஓகேங்களா? இதுக்கு வந்து பார்த்தோம்னா பிரம்மாவினால், நான் ஏற்கனவே கதை சொல்ல, பிரம்மாவினால வரம் பெற்றதுனால தான் உங்களுக்கு நவகிரக அமிர்தத்தை குடிச்சது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா பிரம்மாவனோட அருளாசினால வரத்தினால அவங்க வந்து நவகிரக பதவி அடைஞ்சதுனால பிரம்மா இருக்கிற ஸ்தலங்களுக்கு போயிட்டு பரிகார பூஜைகள் செய்யறது மிகப்பெரிய உத்தமமான பரிகாரம். ஏன்னா லக்னத்தில் ஜென்ம ராகு கேது தோஷம் லக்னத்தில் விழுந்து சூரியன் சந்திரன் சம்பந்தப்பட்ட ஜென்மம்னா இந்த ஜென்மம் உதய காரணமானவர்கள் தாய் தந்தையர் சூரியன் சந்திரன். அங்கே லக்ன புள்ளி இருந்து ராகு கேது அந்த இடத்துல இருந்து குரு பார்வை பெற்றிருந்தா விதிவிலக்குண்டு. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கொடுமுடி ஸ்தலம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு நல்ல ஸ்தலம். அந்த மாதிரி தோஷம் இருந்தால் அங்கே தான் பிரம்மா இருக்காரு. பிரம்மாவினால் வரம் பெற்று நவகிரக அந்தஸ்தை அடைஞ்ச ராகு கேதுவோட தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு அங்கே சிறந்த இடம். ஓகேங்களா? என்னோட அனுபவத்தை நான் பார்த்துருக்குறேன். அதனால நீங்கள் வந்து அந்த கோயில் கொடுமுடி ஸ்தலத்துக்கு போயிட்டு அங்கே சர்ப பிரதிஷ்டை செய்யணும். சூரிய சந்திர சர்ப பிரதிஷ்டை, விநாயகருக்கு நடுவில் சூரியன், அதாவது சிவபார்வதி நாகம், சிவபார்வதியோட சர்பம் பிரதிஷ்டை பண்ணி அதுக்குண்டான முறையான பரிகார பூஜைகள் செய்யும் போது ஜென்ம கர்மா தோஷம் விலகுகிறது. இது வந்து ஜென்ம கர்மா தோஷத்துக்கு மட்டும்தான் நீங்க நான் சொல்லியிருக்கிறேன். அவரோட எத்தனையோ தோஷங்கள் சொல்லியிருக்கிறேன். ஆனா அதுல கடுமையான தோஷம் இந்த ஜென்ம கர்மா தோஷம், ராகு கேது தோஷம், ஜென்ம ராகு கேது தோஷம்னு அர்த்தம். ஓகேங்களா? இதுக்கு அதுதான் சிறந்த வழிபாடு. லக்னத்துல இந்த அமைப்புல, நான் சொல்ற அமைப்புல ராகு கேது இருந்தால் இவ்வளவு ஒரு கடுமையான தோஷத்தை தர்றாங்க. ஓகேங்களா? திருமணம் நடக்கிறது இல்லை, நடந்தால் டைவர்ஸ்குள்ள போயிடுது. அவரோட திசை எந்த திசை நடந்தாலும் அவரோட புத்தி காலத்தில் இது நடந்துருது. ஓகேங்களா? அந்த மாதிரி அமைப்பு இருக்கு. இதுக்கு திருமணம் பார்க்கறது அப்படிங்கும்போது குரு கணவருக்கு வந்து மாங்கல்ய பலம் உள்ள கணவர், ஆயுள் பலம் உள்ள ஜாதகம், ஆயுள் பலம் தீர்க்காயுள் பலம் உள்ள ஆண் ஜாதகத்தையோ அல்லது பெண் ஜாதகத்தையோ, பெண்ணுக்கு இருந்த ஆணுக்கு, ஆணுக்கு இருந்தால் பெண்ணுக்கு வந்து தீர்க்காயுள் அமைப்புள்ள ஜாதகத்தை இணைக்கிறது. அப்புறம் அதே சேம் சர்பதோஷம் உள்ள ஜாதகத்தை இணைக்கிறது. நல்ல திசாபுத்திகள், 2 பேருக்கு திசாபுத்திகள் வந்து நல்ல மேட்சிங் ஆகும். கல்யாணம் பண்றப்போ திசாபுத்திகள் கரெக்டாக சம திசாசாந்தி பொருத்தம், இதெல்லாம் மெயினாக பார்க்கணும். ராகு கேது தோஷம் செவ்வாய் 10 பொருத்தத்தை மட்டும் பார்த்து கல்யாணத்தை பண்ணி வைக்கவே கூடாது. ஓகேங்களா? 10 பொருத்தங்கள் முக்கியம் இல்லை, கிரக பொருத்தங்கள் தான் முக்கியம். கிரக பொருத்தங்கள் தான் முக்கியம். 10 பொருத்தம் நீ மெயினாக பார்க்க வேண்டியது ஒரு 5 பொருத்தம் பார்க்கலாம். ராசி பொருத்தம், ராசி அதிபதி பொருத்தம், மகேந்திர பொருத்தம், அப்புறம் யோனி பொருத்தம்,
அப்புறம் ரஜ்ஜு பொருத்தம். இந்த 5 பார்த்தாலே போதும். மற்ற பொருத்தம் நம்மளுக்கு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. மெயின் இந்த 5 பொருத்தம் இருந்து திசாசாந்தி பொருத்தம் இருக்கணும், சமதச பொருத்தம் இருக்கணும், செவ்வாதோஷ பொருத்தம் இருக்கணும், ராகு கேது தோஷம் பொருத்தம் இருக்கணும். இதெல்லாம் இணைந்து இந்த நான் சொன்ன கொடுமுடியில அல்லது பிரம்மாவுக்கு மெயினா வழிபாடுகள் வச்சு வழிபாடுகள் பூமியில பண்றதில்ல, ஒரே இடத்துல பண்றாங்க, கொடுமுடியில் பண்றாங்க. ஓகேங்களா? அங்க போய் இந்த ஜென்ம கர்மா தோஷத்தை நம்ம போக்கிக் கொள்ளலாம். அந்த மாதிரி நான் சொன்ன ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு கேது இணைக்கிறது உத்தமம். அதே மாதிரி நல்ல ராசி பொருத்தம் இருக்கணும். 6வது ராசி 8வது ராசி இணைச்சிடக்கூடாது. ஓகேங்களா? ஓரளவுக்கு பெண் ராசியிலிருந்து பார்த்தோம்னா 7வது ராசி 9வது ராசி 11வது ராசி இந்த மாதிரி நல்ல ராசி பொருத்தங்களை எண்ணி வர்றப்போ நல்ல ராசியில் இருக்கிற மாதிரி பார்த்து நம்ம சூஸ் பண்ணுவோம். அவங்க லைஃப் நல்லா இருக்கும். இதுவும் அனுபவத்தில் நான் பார்த்த உண்மைகள். அதனால குரு பார்த்துருக்கணும். இந்த மாதிரி பரிகாரங்கள் நீங்கள் செய்யும் போது அற்புதமான வாழ்க்கை அமையும். ஓகேங்களா? ஒரு ஜாதகம்ங்கிறது மனிதனை வந்து மேன்மைப்படுத்துவதற்காக மட்டுமே கடவுள் நம்மளுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு அற்புதமான வரம் ஜாதகம். ஓகேங்களா? அதை தெளிவாக பார்த்து கரெக்டாக அமைச்சோம்னா இந்த ஜென்ம கர்மா தோஷங்கள் விலகும். அதுக்கு ஏற்பட்ட வரங்களும் அமையும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ஜாதக ரீதியாக என்னிடம் பார்க்கணும், பிரச்சனை பார்க்கணும்னா நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வணக்கம். வாழ்க வளமுடன்.